தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திருவண்ணாமலையில் பாறைகள் சரிந்து விழுந்து 7 பேர் மண்ணுக்குள் புதையுண்ட சம்பவம். சிறுவன், சிறுமி உட்பட 5 பேரின் உடல்களை மீட்டது தேசிய பேரிடர் மீட்புப் படை. திருவண்ணாமலையில் பாறைகளுக்கு இடையே சிக்கியவர்களை கொட்டும் மழையில் மீட்கும் பணி தீவிரம். ஜேசிபி உள்ளிட்ட எந்திரங்களின் உதவியுடன் போர்க்கால அடிப்படையில் பேரிடர் மீட்புப் படை வீரர்கள் நடவடிக்கை. பாறைகளுக்கு கீழ் சிக்கி உயிரிழந்தவர்களின் உடல்கள் திருவண்ணாமலை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைப்பு. பெற்றோர் மற்றும் உறவினர்களின் கண்ணீர் கதறல்களுக்கு இடையே உடற்கூறு ஆய்வுக்காக கொண்டு செல்லப்பட்டன. திருவண்ணாமலை பாறை சரிந்து விழுந்து விபத்துக்குள்ளான இடத்தில் அமைச்சர் ஏவாவேலு ஆய்வு. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் கூறியதுடன் மீட்பு பணிகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். செங்கம் அருகே மீண்டும் நிலச்சரிவு ஏற்பட்டதால் மக்கள் அச்சம். நிலச்சரிவில் சிக்கிய மாற்றுத்திறனாளி உட்பட 2 பேர் பத்திரமாக மீட்பு. திருவண்ணாமலை தீபமலையில் குகை நமச்சிவாயர் கோயிலின் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்து விபத்து. நெஞ்சை பதற வைக்கும் சிசிடிவி காட்சி. விழுப்புரம் மாவட்டத்தில் சாத்தனூர் கிராமத்தில் 2 பேர் உட்பட பெஞ்சல் புயல் பாதிப்பால் 8 பேர் உயிரிழப்பு. 1 கோடி கிராமத்தில் டாஸ்மாக் ஊழியர் சக்திவேல் என்பவரும் உயிரிழந்ததாக மாவட்ட நிர்வாகம் தகவல். பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் மின் கட்டணம் செலுத்த அவகாசம் நீட்டிப்பு. தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை மாவட்டத்திலும் அபராதமின்றி டிசம்பர் 10ஆம் தேதி வரை கட்டணம் செலுத்தலாம் என அறிவிப்பு. விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களில் நாளை பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை. கனமழை எச்சரிக்கையை அடுத்து மாவட்ட ஆட்சியர்கள் அறிவிப்பு. கடலூர் மாவட்டத்தில் நாளை நடைபெற இருந்த ரேஷன் கடை விற்பனையாளர்களுக்கான நேர்முக தேர்வு ஒத்திவைப்பு. வரும் 5ஆம் தேதி தேர்வுகள் நடைபெறும் என மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை, போச்சம்பள்ளி ஆகிய 2 தாலுகாக்களில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை. பள்ளி வளாகத்தில் மழைநீர் தேங்கியதால் மாவட்ட நிர்வாகம் உத்தரவு. புதுச்சேரியில் நாளை பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை. புயல் எச்சரிக்கை எதுவும் இல்லாததால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல மீன்வளத்துறை அனுமதி. சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திற்கு நாளை விடுமுறை அறிவிப்பு. நாளை நடைபெற இருந்த தேர்வுகள் குறித்த அறிவிப்பு பின்னர் வெளியாகும் என தகவல்.
விழுப்புரம் மாவட்டம் அரசூர் மரட்டாற்றில் ஏற்பட்ட கடும் வெள்ளம் ஊருக்குள் புகுந்ததால் மக்கள் பாதிப்பு. சாலையில் ஆர்ப்பரித்து செல்லும் தண்ணீரால் திருக்கோவிலூர் உளுத்தூர்பேட்டை தேசிய நெடுஞ்சாலை துண்டிப்பு. விழுப்புரம் மாவட்டம் அரசூர் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் கடும் வெள்ளப்பெருக்கு. 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து நின்ற வாகனங்களால் வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் பாதிப்பு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் மூங்கில்துறைப்பட்டு தென்பெண்ணை ஆற்றில் சீறி பாய்ந்து செல்லும் வெள்ளம். மாரியம்மன் கோயில் கோபுரம், வீடுகள் மற்றும் கடைகள் வெள்ளத்தில் மூழ்கியது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் மூங்கில்துறைப்பட்டு தென்பெண்ணை ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு. வீடுகளை வெள்ளம் ஆக்கிரமித்ததால் உடைமைகளை கயிறு மூலம் மீட்ட மக்கள். கிருஷ்ணகிரி மாவட்டம் அனுமன் தீர்த்தம் பகுதியில் தரைப்பாலத்தை மூழ்கடித்த வெள்ளத்தால் வாகன போக்குவரத்து பாதிப்பு. 100 ஏக்கர் பரப்பளவிலான விளைநிலங்களை தண்ணீர் சூழ்ந்ததால் விவசாயிகள் கண்ணீர். விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் துறிஞ்சல் ஆற்றில் இருந்து அதிக அளவில் வெளியேறிய உபரி நீர். மழை வெள்ளத்தால் தனி தீவுகளாக மாறிப்போன மணம்பூண்டி மற்றும் அரகண்டநல்லூர் கிராமங்களின் ட்ரோன் காட்சி. விழுப்புரம் மாவட்டத்தை புரட்டி போட்ட பெஞ்சல் புயல். வெள்ள பாதிப்புகளின் கழுகு பார்வை காட்சிகள். மூங்கில்துறைப்பட்டு தென்பெண்ணை ஆற்றில் ஆர்ப்பரித்தபடி சீறி பாயும் வெள்ளம். இரு கரைகளையும் தொட்டவாறு ரம்ய தோற்றத்தில் காட்சியளிக்கும் கழுகு பார்வை காட்சி. சேலம் மாவட்டம் ஏற்காடு 2வது கொண்டை ஊசி வளைவில் மண் சரிவால் சாலை போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தம். சேலம் ஏற்காடு சாலையில் மேற்கொள்ளப்படும் சீரமைப்பு பணிகளை நேரில் ஆய்வு செய்தார் ஆட்சியர் பிருந்தாதேவி. சேலம் மாவட்டம் மேட்டூர் கேம்ப் மலைப்பாதையில் திடீர் நிலச்சரிவு. சீரமைப்பு பணிகள் நிறைவடைந்தாலும் பாதுகாப்பு கருதி வைக்கப்பட்ட தடுப்புகளை கடந்து செல்லும் வாகன ஓட்டிகள். சேலம் பூசாரிப்பட்டி, பண்ணப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளை மழை வெள்ளம் சூழ்ந்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. நிவாரணம் வழங்க கோரி ஆற்றங்கரையோரத்தில் நின்று மக்கள் போராட்டம். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி வேளாண் விற்பனை கூட சேமிப்பு கிடங்கை ஆக்கிரமித்த மழை வெள்ளம்.
10 கோடி ரூபாய் மதிப்பிலான தானிய மூட்டைகள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு சேதம். கடலூர் மாவட்டத்தில் கோர தாண்டவம் ஆடிய பெஞ்சல் புயல். திடீர் குப்பம், குண்டுசாலை, செம்மண்டலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள வீடுகளை வெள்ளம் சூழ்ந்ததால் பொதுமக்கள் அவதி. திருவண்ணாமலை மாவட்டம் சாத்தனூர் அணை அதன் முழு கொள்ளளவை எட்டியது. உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருவதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் வெள்ள பாதிப்புகளை பார்வையிட்டார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். பாதிப்பு விவரங்களை அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். விக்கிரவாண்டியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளவர்களை நேரில் சந்தித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பொதுமக்களுக்கு நிவாரணப் பொருட்களும் வழங்கினார். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் நடப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விளக்கம். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் உறுதி. மழை முழுவதுமாக நின்றதற்கு பிறகு, தேங்கியுள்ள நீர் வடிந்ததற்கு பிறகு முறையான முழுமையான கணக்கெடுப்பு நடத்தி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய நடவடிக்கை, நிவாரணம் நிச்சயமாக வழங்கப்படும். விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் 1,29,000 ஹெக்டேர் விளைநிலங்கள் பாதிப்பு. வெள்ள சேத விவரங்கள் குறித்த ஆய்வறிக்கை மத்திய அரசுக்கு விரைவில் அனுப்பி வைக்கப்படும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேட்டி. தீவிரப்படுத்த ஒரு சிறப்பு குழு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. பயிர் சேதங்களை பொறுத்த வரையில் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் நெற்பயிர்கள் மூழ்கியிருக்கிறது. தற்போதைய உத்தேசத்தின்படி பார்த்தால் தமிழகத்தில் புயல் பாதிப்பு குறித்து ஆய்வு செய்ய மத்திய குழுவை அனுப்பி வைக்க வேண்டும் என மத்திய அரசுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தல். வெள்ள நிவாரணத்திற்கு நிதி வழங்க மத்திய அரசு மறுப்பதாகவும் குற்றச்சாட்டு. எங்களுடைய கடமை எவ்வளவு சேதாரம் ஏற்பட்டிருக்கு, எவ்வளவு நிவாரணப் பணிகள் ஈடுபட்டிருக்கிறோம் நாங்கள் தெரியும் உங்களுக்கு. அது மக்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு, தண்ணீரில் மூழ்கி இருக்கு, அதெல்லாம் கணக்கெடுத்து நிச்சயமாக அனுப்பிச்சி வைப்போம். அது எங்களுடைய கடமை, அது செய்ய வேண்டியது அவங்களுடைய கடமை. ஆனால் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் வரலாறு காணாத மழை பொழிவு. பேருந்து நிலையம் அருகே நின்றிருந்த 10 வேன்கள் மற்றும் லாரி நீரில் அடித்து சென்றதால் பரபரப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை 50 சென்டிமீட்டர் அளவிற்கு கொட்டி தீர்த்த கனமழை. திரும்பிய பக்கமெல்லாம் வெள்ளக்காடாக தெரிவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேரில் ஆய்வு. அண்ணா நகரில் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து ஆறுதல். இந்திய வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்தும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காததே வடமாவட்ட வெள்ள பாதிப்புக்கு காரணம். தமிழக அரசு மீது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு.
தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பொம்மை முதல்வர் என எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். எதிர்க்கட்சிகளின் கேள்விக்கு பதிலளிக்க முடியாததால் ஆணவமாக பேசி வருவதாக காட்டம். கொட்டி தீர்த்து வரும் கனமழையால் புதுச்சேரி சங்கராபரணி ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு. 200க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்ததால் பொதுமக்கள் தவிப்பு. புதுச்சேரியில் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 5000 ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும். மாநில முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. மழையின் போது பாதிக்கப்பட்ட நம்முடைய மக்களுக்கு நிவாரண உதவியாக அனைத்து உணவு பங்கீட்டு அட்டைதாரர்களுக்கு 5000 ரூபாய். புதுச்சேரியில் ஹெக்டேர் ஒன்றுக்கு 30,000, மாடுகளுக்கு 40,000, ஆடு ஒன்றுக்கு 20,000 ரூபாயும் நிவாரணம். படகு ஒன்றுக்கு 10,000 ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. 10,000 ஹெக்டேர் நிலப்பரப்பில் உள்ள பயிர்கள் மிகவும் மோசமான நிலையில் பாதிக்கப்பட்டிருக்கிறது, சேதமாகி இருக்கின்றது. அதனால் அதற்கு ஹெக்டேர் ஒன்றிற்கு 30,000 ரூபாய் வழங்குவது என்று முடிவு செய்தது. திண்டிவனத்தில் ஏரியை ஆக்கிரமித்து பேருந்து நிலையம் அமைத்திருப்பது பைத்தியக்காரத்தனம் என அன்புமணி ராமதாஸ் காட்டம். நீர்நிலைகளை தூர் வாராததே வெள்ள பாதிப்புகளுக்கு காரணம் எனவும் குற்றச்சாட்டு. இப்ப எல்லாமே ஏரியில கட்டுறதுல என்ன பொறுத்த வரைக்கும் அது பைத்தியக்காரத்தனம். ஏரிக்குள்ள கட்டுறது பைத்தியக்காரத்தனம். ஆனாலும் அதை நடைமுறைப்படுத்திட்டு தான் இருக்கிறாங்க. இன்னும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படவில்லை என்றால் தேமுதிக சார்பில் ஆர்ப்பாட்டம். திண்டிவனத்தில் வெள்ள பாதிப்புகளை பார்வையிட்ட பிரேமலதா விஜயகாந்த் உறுதி. கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி இந்த மக்களுக்கு நல்லது செய்யணும். இல்லை என்றால் நிச்சயமாக தமிழ்நாடு முழுக்க மாபெரும் போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களையும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக அனைத்து மாவட்டங்களிலும் நிச்சயமாக நாங்கள் நடத்தி விழுப்புரம், மரக்காணம், திண்டிவனம் உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ள பாதிப்புகளை பார்வையிட நாளை செல்கிறேன். அடுத்த ஒரு வார காலம் நாம் அனைவரும் மக்கள் களத்தில் இருக்க வேண்டும் எனவும் அண்ணாமலை அறிவுறுத்தல். மறுபடியும் பேசிருக்காங்க. பெரிய அளவுல மக்கள் எல்லாரும் அவதிக்குள்ள இருக்கிறாங்க. அதனால்தான் நான் நேற்று கருணாகராஜன் கிட்ட சொன்னா, எங்கேயும் கூட வரவேற்பு வேண்டாம், நம்ம தொண்டர்களை நம்ம அப்படியே களத்துல பாத்துக்கலாம். சென்னை கிண்டியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 2163 செவிலியர்களுக்கு பணி ஆணைகளை வழங்கினார் அமைச்சர் மா. சுப்பிரமணியன். மருத்துவர்கள் பணியிடங்களுக்கான தேர்வு ஜனவரி 5ஆம் தேதி நடைபெறும் என தகவல். சென்னை மாநகராட்சியில் உள்ள 871 பூங்காக்கள் நாளை முதல் திறப்பு. கனமழை முடிவுற்றதை அடுத்து மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் என மாநகராட்சி ஆணையர் அறிவிப்பு.